வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, மார்ச் மாதத்துக்கான ராசி பலன். கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 193 டிகிரியில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் 52%, கிட்டத்தட்ட 152% ராகுவோட சாராம்சம் வாங்கி துலா ராசியில தாங்க இந்த மாதம் பிறக்க போகுது. இதுல இந்த மாசத்துல எந்த விதமான மாற்றங்கள் வரப்போகுது, குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைங்களுக்கான படிப்பு ஸ்தான பலத்துல எப்படி இருக்க போறாங்க, புத்திர பாகியம் சந்தான விருத்திக்கான பலன் எந்த அளவுக்கு இருக்க போகுது, படிப்பு சார்ந்த விஷயங்கள், முன்னேற்றம், வெளிநாடு பயணங்கள் எப்படி இருக்க போகுது, வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு எப்படி இருக்க போகுது, திருமணம் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை அடுத்த கட்ட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க இதுக்கான நேர காலங்கள் எப்படி அமைய போகுது, இல்லை பெற்றவங்க இருக்கிறாங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க குழந்தைங்களுக்காக எப்படி நேர காலங்கள் பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே இந்த மாசத்துல ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாசத்துல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போறாங்கிறது பார்த்துடலாம். இந்த மாசத்துல ஃபர்ஸ்ட் பயிற்சி 8ஆம் தேதி மார்ச் மாதம் புதன் சுக்கரன் 2 பேருமே பயிற்சி ஆக போறாங்க. அப்ப மகரத்துல இருந்து சுக்கரன் கும்பத்துக்கு வர போறாரு. அங்க இருக்கக்கூடிய புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாரு. அதே மாசத்துல 15ஆம் தேதி கும்பத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி ஆக போறாருங்க. ரொம்ப ரேரா காம்பினேஷன் அப்படின்னு சொல்றது பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் ஆதிபதி. இவங்க 2 பேருமே பார்த்தோம்னா இந்த மாசம் 16ஆம் தேதி 2 பேரும் சந்திக்க இருக்கிறாங்க. அப்ப மகரத்துல இருந்து கும்பத்துக்கு செவ்வாய் பயிற்சியாக உட்கார போறாருங்க. இதே மாசத்துல கடைசியில பார்த்தோம்னா புதன் சீக்கிரம் பயிற்சி ஆயிடுவார் இல்லைங்களா. அவர் பார்த்தோம்னா 27ஆம் தேதி கடைசியில மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பயிற்சியாக உட்கார இருக்க போறாரு. இப்ப இந்த மாதிரி பயிற்சியானால நம்ம எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, எந்தெந்த ராசிகளுக்கு எவ்விதமான அமைவுகள் பாதக பலன் கொடுக்க போதா இல்லை நல்ல பலன் கொடுக்க போகுதான்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் புதுவிதமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறப்ப என்ன ஆயிரும்னா அடுத்த வீடியோஸ் நான் நெக்ஸ்ட் மந்த்துக்கு போடுறது பார்த்தோம்னா முன்னாடியே போட்டுருவேன். ஆனால் நீங்களா சர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் பார்க்க முடியுமே தவிர்த்து தானாக நோட்டிஃபிகேஷன் வராது. அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா தொடர்ந்து உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு கிடைக்கும். அதனால டக்கு டக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டாவது நம்ம கோச்சார பலன்கள் ஒரு மாதமும் தெளிவாக நம்ம சொல்லிட்டு இருக்க பார்த்தோம்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்குறப்ப தான் ஒரு சில மாற்றங்கள் எப்படி வருது, மாதம் என்ன விதமான நம்மளுக்கு மாற்றங்கள் வரப்போகுதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். எப்பயாச்சும் ஒரு ட்ரிப் கோச்சார பலன் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா தெளிவுரை நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அதனால கோச்சார பலன் தெளிவா நான் மாசம் எப்படி இருக்க போகுது தொடர்ந்து நான் வீடியோ பார்க்கணும்னு நினைச்ச சப்ஸ்கிரைபர்ஸா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து விடாம பார்த்துட்டு வாங்க. எல்லா விதமான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும். ரிஷபராசி, கிட்டத்தட்ட இந்த ரிஷபராசி அதிபதி சுக்கரன், இந்த சுக்கரனோட பயிற்சியும் இந்த மாசத்துல இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம வீட்டு அதிபதியான நம்ம காலபுருஷ சக்கரத்தின்படி 2ஆம் பாவமா வருவோம். சரி, இருந்தாலும் நம்ம ராசி அதிபதிக்கு கிட்டத்தட்ட நம்மளோட பாவகாதிபதிக்கும் உங்களோட ராசிக்கு 6ஆம் ராசியில பார்த்தோம்னா 6ஆம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் 2 பேரும் சேர்ந்தது பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் பாவத்துல போய் உட்கார போறாரு. இந்த 10ஆம் பாவத்துல பார்த்தோம்னா ஏற்கனவே சனி இருக்கிறாரு. அந்த சனி கூடிய சூரியன் இருக்கிறாருங்க. அந்த சூரியனும் கிட்டத்தட்ட 15ஆம் தேதிக்கு மேல பயிற்சியாக போறாரு. அந்த இடத்துக்கு செவ்வாய் வர போறாரு. இவங்க 3 பேர்த்தோட கிரக நிலையான அமைப்பு பார்த்தோம்னா நம்மளுக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் வளர்ச்சிகள் கொடுக்கறது. இத்தனை நாள் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொடுக்கறதாகட்டும் சரி, ஒரு வில்லங்கத்தை கொடுக்கறதாகட்டும் சரி, எனக்கு தனிப்பட்ட பேர் கெடுக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய பேர்த்துக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு பேர் பார்த்தோம்னா ஒரு கெட்ட பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு தொழில் ரீதியா மறுபடியும் தூக்கி நிறுத்துறதுக்கான அமைப்புகள் அமைச்சு கொடுக்கக்கூடியட்டேன். அப்போ ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி, அதுல ஒரு லாபத்தை கொடுக்கறதுக்கான ஒரு பலம், இல்லை அதுல ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல், இது எல்லாமே உங்களுக்கு நல்ல விதமான பாசிட்டிவான ஒரு திங்கிங்ஸ் அமையக்கூடிய ஒரு டைம்னு சொல்றப்ப இந்த மார்ச் மாசத்துல சொல்லலாம். அதுவே உங்களுக்கு பார்த்தோம்னா 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 5ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர புதன், அப்ப குடும்பஸ்தான பலம் ஆகட்டும் சரி, புத்திர பாக்கியம் குழந்தை பாக்கியத்துக்கான அதிபதி ஆகட்டும் சரி, இவங்க பார்த்தோம்னா 11ல உங்களோட ராசிக்கு 11ல போய் நீச்சத்துல உட்கார போறாரு.
அப்ப இவருமே வந்து பார்த்தோம்னா இந்த மாசம் 27க்கு மேல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 11ல இருந்து 12க்கு வரப்போறாரு. அப்பதான் அவர் நீச்சல்ல இருந்து வெளியில வரப்போறாரு. அப்புறம் அவரோட நிலைமையான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு மாரகஸ்தானமாய் நம்மளுக்கு இந்த புத்திர பாக்கிய ரீதியாக ஒரு சில மருத்துவ ரீதியான செலவினை கொடுக்கறது, விரயங்கள் கொடுக்கறது. நான் இல்லைங்க, நான் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு இருந்தேன், இல்லை ஆஸ்பத்திரி செலவுகள் பண்ணலான் இருந்தேன், இல்லை புத்திர பாக்கியம் ரொம்ப நாள டிலே ஆயிட்டு இருக்கு, அதனால எதனாச்சும் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான் இருந்தேன். அந்த ட்ரீட்மெண்ட் செய்யறதுக்கான விஷயங்கள் இந்த மாசத்துல நீங்க செய்தீங்க அப்படின்னு சொன்னா பாசிட்டிவா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஏன்னா அவர் அந்த வீட்டு அதிபதியான புதனே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வலிமை இல்லாம உட்கார்ந்துருக்கிறாரு. அதை செய்யற மாதிரி தான் இந்த மாசம் 27ஆம் தேதிக்கு மேல பலம் சேர்த்து கொடுக்குங்க. அப்ப இதுக்கான ஒரு பாசிட்டிவான எனர்ஜிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாவே உங்களுக்கு பணம்ல விரயத்தை கொடுத்தாலும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு அமைப்பு அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் வேண்டாம். இப்ப இந்த மாசம் கடைசிக்கு மேல பலம் சேர்த்து கொடுக்கறதுக்கான அமைப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி உங்களோட ராசி அதிபதிக்கு 7ஆம் ஸ்தானம் கலத்தர வீட்டு அதிபதியாகவும் உங்களுக்கு 12ஆம் பாகாதிபதியான செவ்வாயும் வந்து பார்த்தோம்னா 10 அமர போறாருங்க. அவரும் சனியோட வீட்டு அதிபதி. உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா 10ஆம் வீட்டு அதிபதியாகவும் 9ஆம் வீட்டு அதிபதியாகவும் வர சனி கூட போய் உட்கார்றப்ப வந்து பார்த்தோம்னா தொழில்காரகத்துவம் இன்னும் வலுவடையறதுக்கான வாய்ப்புகள். அப்ப கணவருக்கு நல்ல விதமான தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பு, இல்ல மனைவிக்கு நல்ல விதமான பாக்கியமான ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு. அப்ப வந்து பார்த்தோம்னா இந்த மாசமே வந்து பார்த்தோம்னா ஒரு தொழில்துறை புதுசா ஒரு இன்டர்வியூக்கு போகலான்னு நினைக்கிறேன், இல்ல ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு ஃப்ரெண்டுக்கு அப்ரோச் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்ல புது கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணலான்னு இருக்கிறேன், இல்ல யாராச்சும் ரிலேஷன்ஸ் ஹெல்ப் பண்ணலாமான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, இதுக்கான வாய்ப்புகள் சப்போர்ட்டுகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பரா அமைச்சு கொடுக்கறதுக்கான நேர காலங்களா இந்த மாசம் அமைஞ்சே தரும். அதுல எவ்விதமான மாற்றங்களும் கிடையாது. அதே மாதிரி உங்க ராசிக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாகவும் 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் ஒரு பக்கம் பாதகத்தை இருந்தாலும் இன்னொரு பக்கம் பணபரா ஸ்தானபான குரு அவர் வந்து பார்த்தோம்னா உங்க ராசிக்கு 12ல தாங்க உட்கார்ந்துருக்கிறாரு, வக்கர நிவர்த்தியா உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அந்த விரயம் சார்ந்த விஷயங்கள், அதாவது 8ல உட்கார்ந்து இருக்கிறது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதாச்சும் சொத்து சுகங்கள் ரீதியா கேஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்கு, பூர்வீக சார்ந்த விஷயத்துல ஏதாச்சும் பிரிவினங்கள் சார்ந்த ஒரு அமைவுல போயிட்டு இருந்தோம். அப்ப அதுல ஏதாச்சும் ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்குமா, அது நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்குமா, இல்ல குடுக்கல் வாங்கல் வந்து என் சொந்த பந்தம் கிட்ட கொஞ்சம் கொடுத்துருக்கிறேன், அது ஏதாச்சும் திருப்பி ரிட்டர்ன் வருமா, ரீஃபண்ட் ஆகுமா அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள். இது எல்லாமே பண்ணணும், இதெல்லாம் நமக்கு சாதகம் படாம வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்னா ரொம்ப ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்டா இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு கிட்ட பணம் இல்லை அப்படிங்கிற சூழல் வந்து வெளியில தெரிகிற அளவுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம், இல்லை இருக்கிற வீடு ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி செய்யறப்ப வந்து பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வெளியில கொடுத்துருக்கிற பணமாகட்டும் சரி, இந்த வில்லங்கமான சூழ்நிலையாகட்டும் சரி, அது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா உங்களுக்கு பாசிட்டிவா அமைச்சு கொடுத்து இந்த வரவு செலவு பாக்கிய ரீதியான பலன்கள் உங்களுக்கு நல்ல விதமான பொசிஷனுக்கு அமைச்சு கொடுத்து ஒரு லாபகரமான ஒரு வாய்ப்பு அமையறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல நிச்சயமா அமைச்சு கொடுக்குங்க. மொத்தத்துல வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு படிக்கிற பசங்களுக்காகட்டும் சரி, இந்த படிக்கிற பசங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சில விஷயங்கள்ல டீவியேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, ஒரு 2 மார்க்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுவே நம்ம ஒரு இன்டர்வியூ வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம், இல்லை ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நல்ல யோககரமான ஒரு டைம்னு தான் சொல்லுவோம். அதுவே ஒரு புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, திருமணத்துக்கான யோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப வந்து பார்த்தோம்னா தொழில்துறையில நீங்க செய்யக்கூடிய இடத்துலயே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா அமையும். அதை பயன்படுத்திக்கங்க. புத்திர பாக்கிய ரீதியா கொஞ்சம் தாமதப்படுத்தி இருக்கிறது இந்த மாசங்கள், அதாவது இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மருத்துவ சார்ந்த செலவினங்களுக்கு போகிறப்ப இந்த மாச காலகட்டங்கள்ல கொஞ்சம் டிலே பண்ணி வைக்கிறது நல்லது. ஏன்னா புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 5ஆம் வீட்டு அதிபதியான புதன் வந்து பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒரு பாக்கியமான ஒரு நிலைமையில இல்லை. அப்ப இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து போய் ஒரு டைம் வந்து கொஞ்சம் டிவியேஷன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னோம்னா எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா அமையறதுக்கு என்னோட நல்வாழ்த்துக்கள்.